அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையர்களுக்கு இலவச விசா அறிவித்த நாடு, வெளியான மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து அம்பலமான தகவல். யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் சாரதிகளுக்கு கடுமையாக்கப்படும் சட்டம், வெளியான தகவல். தாதியர் வேலைக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். இனி எம்பிக்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் வீதியில் கோர விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. ஒரே வீட்டுக்குள் 3 பெண்களுடன் கைதான கும்பல், வெளியான அதிர்ச்சி காரணம். தவறான முடிவால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். சுற்றுலா நோக்கங்களுக்காக மாலைதீவுக்கு செல்லும் இலங்கை குடிமக்களுக்கு 90 நாள் இலவச வருகை விசாக்களை வழங்க மாலைதீவு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மாலைதீவு பயணத்துடன் இணைந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த விசாக்கள் வழங்குவது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த விசாக்களை பெற செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருப்பது மற்றும் மாலைதீவில் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதி உள்ளது என்பதை நிரூபிப்பது மட்டுமே அவசியம் என தெரிவிக்கப்படுகிறது. மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான விசா வசதி வழங்குதல் தொடர்பான ஒப்பந்தத்தின் விதிகள் மற்றும் மாலைதீவின் குடியேற்ற சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு இந்த விசா வசதி வழங்கப்படுவதாக மாலைதீவு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் சுங்கப் பிரிவினரின் பொறுப்பில் வைக்கப்படுவது குறித்து அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் அவதானத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சமீபத்தில் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தலைமையில் குறித்த குழு நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஹர்ச டி சில்வா, இலங்கையின் மிக முக்கியமான நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இது சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் ஒரு முக்கிய கட்டுரையாக இருந்தது. நான் அதை படித்தேன். சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. சில நாடுகளில் வரி கட்டமைப்புகள் இருப்பதால் சிங்கப்பூர், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகியவை அவ்வாறான வரி அமைப்புகளை கொண்டுள்ளன. அவை வரிகளை குறைக்கும் வகையில் இயந்திர திறனை வடிவமைத்துள்ளன. உதாரணத்திற்கு, அந்த செய்தியில் BYD என்ற வாகனம் உள்ளது. அது சில நாடுகளுக்கு 150 கிலோவாட்டுக்கு செல்கிறது. அதே வாகனம் மற்ற நாடுகளுக்கு 100 கிலோவாட்டுக்கு செல்கிறது. எனவே இதன் உண்மையான கிலோவாட்டை கண்டறிவதற்காக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப முறை இலங்கையில் காணப்படுகிறதா என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சுங்கத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சிவலி அருக்குடம், அதை செய்வதில் நமக்கு பெரிய பிரச்சினை இருக்காது என்று நினைக்கின்றேன். இங்கு பிரச்சினை என்னவெனில், நமக்கு தேவையான ஒத்துழைப்பு விரைவில் கிடைக்காது. அப்படி ஒரு பிரச்சினை இருக்கிறது. எனவேதான் இயந்திரத்தை சோதனைக்குட்படுத்த கூறினோம். இதை வாகனத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்கிறார்கள். இதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. நிபுணர்கள் அதற்கு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடக்கில் யாழ் போதனா வைத்தியசாலை தற்போது சகல பிரிவுகளையும் கொண்டு இயங்குகின்றது. இருப்பினும் வைத்தியசாலையின் மேலும் கட்ட வசதிகளும் உபகரண மற்றும் ஆளணி வசதிகளும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ விடுதிகளுக்காக 2 கட்டில்களும் சில உபகரணங்களும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து வருகை தந்திருந்த அன்பரினால் வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டது. போதனா வைத்தியசாலையில் சில விடுதிகள் அண்மையில் திறக்கப்பட்டதும் மற்றும் இவ்வாறு புதிய உபகரணங்கள் வழங்கப்படுவதும் வைத்திய சேவையை மேலும் வலுப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஆசனப்பட்டி சட்டத்தை எதிர்காலத்தில் கடுமையாக அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். காலி மாவட்ட போக்குவரத்து குழு கூட்டத்தில் பேசிய அவர், சட்டத்தை பின்பற்றாத பஸ்களின் உரிமங்களை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ஆண்டுதோறும் 2350 பேர் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் 6000 பேர் படுகாயமடைவதாகவும் தெரிவித்த அமைச்சர், 2023
2025-2026 ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2011 முதல் அமுலில் உள்ள ஆசனப்பட்டி சட்டம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதாகவும் பஸ்களில் ஆசனப்பட்டி இருந்தும் பயணிகள் அதனை பயன்படுத்துவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டத்தை மதிக்காத பஸ்களின் உரிமங்களை ரத்து செய்யவும் அவர் எச்சரித்துள்ளார். தாதியர் பயிற்சிக்கான ஆட்சேர்ப்பு இடம்பெறவுள்ள நிலையில் 2020, 2021 மற்றும் 2022 காப்போது உயர்தர பரீட்சையில் உயிரியல், கணிதம் மற்றும் விவசாய பிரிவில் தோற்றியோர் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகமை காப்போது சாதாரண தர பரீட்சையில் தமிழ், கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலத்தில் திறமை சித்தியுடன் 2 தடவைக்கு மேற்படாத அமர்வுகளில் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அத்துடன் காப்போது உயர்தர பரீட்சையில் உயிரியல், கணிதம் அல்லது விவசாய பிரிவில் ஒரே தடவையில் 3 பாடங்களும் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். அதே சமயம் 18 வயதிற்கு குறையாமலும் 28 வயதிற்கு கூடாமலும் இருப்பதுடன் திருமணம் ஆகாதவராகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பங்கள் சுகாதார அமைச்சின் இணையதளமான www.health.government.lk எனும் இணைய வழியூடாக 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025க்கு முன்னர் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான மசோதா அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு அறிவித்துள்ளது. நீதி அமைச்சினால் வரைவு செய்யப்பட்ட இந்த மசோதா மறு ஆய்வுக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தற்போதைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியின்படி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி வழங்குவது ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டுள்ளது அமைச்சு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் வீதியின் மதவாச்சி வேலியோயா சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லொரியொன்று வீதியில் பயணித்த மற்றொரு லொரி மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மதவாச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதியை போலீசார் கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிலாபம் பங்குதனிய வீரக மண்டலுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் கொழும்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதுடன் அப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் அந்த வீட்டில் இருந்து தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவர் முச்சக்கர வண்டியில் சிலாபம் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சிலாபம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 3 பெண்கள் மற்றும் 8 ஆண்கள் அடங்குவர். சிலாபம் தலைமையக போலீசார் இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்துள்ளதாக மனநல நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் விந்தியா விஜயபண்டார தெரிவித்துள்ளார். மனநல நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் விந்தியா விஜயபண்டார தெரிவிக்கையில், நாட்டில் உயிரை மாய்த்துக் கொள்ளுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. வாழ்க்கையில் இடம்பெறும் பிரச்சினைகளுக்கான ஒரே தீர்வு உயிரை மாய்த்துக் கொள்வது அல்ல. எனவே உயிரை மாய்த்துக் கொள்ள நினைப்பவர்கள் உடனடியாக மனநல வைத்தியர்களை நாடுவது அவசியமாகும். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயலும் நபர்கள் தேசிய மனநல சுகாதார நிறுவனத்தின் 1926 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு மனநல நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் விந்தியா விஜயபண்டார மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.